இந்தியாவில் ஒரு பேய் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 800 கோடி வசூல். கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த ஒரு படத்தை பத்தி தான் பேசுறாங்க இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல. அப்படி என்னதான்டா இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் இந்த படத்தை பார்த்தேன். படம் சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டி விட்டானுங்க. அப்படி இருந்துச்சு. ரீசென்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த பெஸ்ட் ஹாரர் படம் தான். அதை இதை தான் சொல்லுவேன். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம ஒரு சீனையும் சும்மா செதுக்கி 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 நம்மள பாத்ரூம் போக வச்சிரும் இந்த படம். சோ ஒரு சீனையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். படத்தோட ஸ்டார்டிங்லேயும் நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவளோட பேரு ஹேம். இவ தான் இந்த படத்தோடைய ஹீரோயின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பேய் ஓட்டுறது, மாந்திரிகம், இப்படியாப்பட்ட விஷயங்கள்ல இவ கை தேர்ந்தவ. இவள மாதிரியே இன்னொருத்தனும் இருக்கான். இவனுடைய பேரு பாங்கில். இவனுக்கும் பேய் ஓட்டுறது தான் பெரிய தொழிலேவும். இந்த 2 பேருமே லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போறாங்க. ஏன்னா அங்க இவங்களுக்கு ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அந்த கிளைண்ட் இவங்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. இவங்களுடைய அந்த கிளைண்டோட குழந்தை, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தைய ஒரு மர்மமான உருவம், ஐ மீன் கோஸ்ட், அது இந்த குழந்தைய அட்டாக் பண்ண மாதிரி, டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இந்த குழந்தையோட அம்மா பார்த்ததா சொல்றாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோயின் கூட இருந்த அந்த குடிமிக்காரன் நம்ப மாட்டான். என்னதான் இருந்தாலும் இவங்க நம்மளை நம்பி தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அவளுடைய பையில இருந்து ஒரு பை மாதிரி ஒன்னு எடுத்து வைக்கிறா அந்த குழந்தையோட வகுத்துல. உடனடியா ஒரு ரிச்சுவல் ஒன்னு பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ரிச்சுவலோட முடிவுல உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களுடைய இந்த ஃபேமிலியோட இந்த பரம்பரையில இருக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கிறது வேற யாரும் இல்ல, உங்களுடைய மூதாதையர், ஆன்செஸ்டர் தான். உங்களுடைய மூதாதையர்ல ஏதோ ஒரு ஆன்மா தான் இந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா நம்ப மாட்டாங்க. இந்த குழந்தையோட அம்மா, அது எப்படி எங்களுடைய தாத்தாவோ எங்களுடைய குழு தாத்தாவோ பேரனை எடுத்துட்டு போக முடியும், பேரனுக்கு இப்படி அப்படி தொல்லையை கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்ப மாட்டாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா இந்த குழந்தை இருந்துச்சுல, இதனுடைய அப்பா கிட்ட தான் போய் விசாரிக்க போறாங்க. உண்மையிலே என்னதான் நடக்குது, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கும் இந்த பேய் மேல, ஆவி மேல, பூதத்து மேல அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதையெல்லாம் நான் நம்புற வரைக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஒன்ஸ் நான் அதை விட்னஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை கம்ப்ளீட்டா இப்ப நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய யங்கர் சிப்ளிங் அவங்க இறந்து போனாங்க, அதுவும் சூசைட் பண்ணிக்கிட்டு. அவங்களா சூசைட் பண்ணிக்கல, அந்த ஆவி தான் சூசைட் பண்ண வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம சொல்றாரு, எங்களுடைய மூதாதையர் குள்ளு தாத்தா அவரை ஒரு தப்பான பிளேஸ்ல, மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத, தனித்து விடப்பட்ட, யாருமே போக நினைக்க கூட முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சாங்க. கல்லறைய அந்த இடத்துல உருவாக்குனாங்க. அதுல இருந்து தான் எங்களுக்கு சாபம் தொத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி நாங்க நம்புறோம். எங்க எல்லாருக்குமே பயமா இருக்கு. நாங்க உங்களை வர வச்சதுக்கான காரணமேவும் அவருடைய அந்த ஒரு அடக்கம் பண்ண அந்த ஒரு செமெட்ரிய கம்ப்ளீட்டா எடுத்து கொண்டு போய் ஒரு நல்ல பிளேஸ்ல, அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்ல கொண்டு போய் மூவ் பண்ணுங்க. அது போதும், இதை நீங்க எங்களுக்கு செஞ்சா போதும். இதுக்காக தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கேன். எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் தான் இந்த ஆளு. அவ்வளவு பெரிய பணக்கார, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். ஆனா இந்த கோடீஸ்வரனுக்கு நிம்மதி இல்ல. ஏன்னா மூதாதையர்கள் செஞ்ச பாவமோ புண்ணியமோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு இவங்களை விடாது துரத்தும் கருப்பு அப்படின்ற மாதிரி துரத்தி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குருநாதர் இருக்காப்ல, அப்படியே அவரை காமிக்கிறாங்க. அவருக்கு பக்கத்துல கண்ணாடி போட்ட ஒருத்தர் இருக்காரு. இந்த 2 பேருமே ஒரு மிஷனுக்காக தான் இப்ப வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த 4 பேர் தான் கூட்டாளிகள். ஒண்ணு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்தான்ல குடிமிக்காரன், அவன், இந்த மாஸ்டர், இந்த ஆள் பக்கத்துல இருந்த கண்ணாடி போட்டவன். இந்த 4 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. இவங்க 2 பேருமே இப்போ ஒரு பேய்கள் தொடர்பான ஒரு கேஸுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துலயும் ஒரு சவப்பட்டியை தோண்டி எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் அவங்களுடைய டாஸ்க். போன உடனேவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை நக்கி பார்த்தே சொல்லிடுறாரு, இந்த வேலை முடியுமா முடியாதா அப்படின்னு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி போட்டவரும் இந்த மாஸ்டர் 2 பேருமே சாப்பிடுறாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த குடிமைக்கார 2 பேருமே இவங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு சரியான கிளைண்ட் சிக்கிருக்காங்க. எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. காசுனா காசு, அப்படி ஒரு காசு பணம் துட்டு மணி அப்படின்ற மாதிரி அவ்வளவு காசு தயாரா இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் இதை நம்ம முடிப்போமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. உடனடியா இந்த 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. கட்டையில போற வரைக்கும் காசு முக்கியம்ல, ஆனா அங்க இருக்கக்கூடிய ரிஸ்க் இப்ப இவங்களுக்கு தெரியல. சோ உடனடியா ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த 4 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்களை ஹையர் பண்ணான்ல அவனுடைய மூதாதையரோட அந்த ஒரு கல்லறைய, ஐ மீன் அந்த ஒரு சவப்பட்டிய இடம் மாத்துறதுக்காக. அப்படி இவங்க போயிட்டே இருக்கும்போது இந்த மாஸ்டர் இருக்காருல, அவருக்கு ஒரு மாதிரியே இருக்கு, வினோதமா இருக்கு. ஏதோ ஒன்னு டிஸ்டர்பன்ஸ் அவருடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தொலை தூர டிராவலுக்கு அப்புறமா ஒரு மலை மேல வராங்க. அந்த மலைக்கு மேல உச்சியில இருக்கு அந்த ஒரு கல்லறை. நடந்து வராங்க, அந்த கல்லறையும் பாக்குறாங்க. இவருடைய வழக்கம் என்ன, எப்பயுமே ஒரு கல்லறைக்கு இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அந்த மண்ணை எடுத்து நக்கி பாப்பாரு. அப்படியே பாக்குறாரு, அந்த மலையை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. எல்லாமே வினோதமா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேஸை இவர் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு வேலையோ பண்ணிருக்காரு இந்த ஒரு பேய் ஓட்டுற இந்த ஒரு தொழில. அவ்வளவு வேலை பண்ணி இருந்தாலும் இப்ப பண்ண போற வேலையில கட்டாயம் நம்ம தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய உள் மனசுக்குள்ள சொல்லுது ஏதோ ஒண்ணு. அப்படியே எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாரு, இந்த
இந்த ஒரு கல்லறையை நம்மளால அசைக்க கூட முடியாது, நம்ம கொண்டு போய் நம்மளால மாத்திர முடியாது, இந்த வேலையை நம்ம கைவிட்டுறலாம், அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த ஒரு வேலை வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இந்த கூட இருந்த இந்த 3 பேருக்குமே ஷாக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாஸ்டர் வந்து ஒரு வேலையை ஏத்துக்கிட்டு கிட்டக வந்து கிவ் அப் பண்றத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு, அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு, எவ்வளவு கொடூரமான ஆவிகள் கூட எல்லாம் போராடி இருக்காரு. அப்படி இருந்தும் இந்த வேலையை மட்டும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் ஏன் சொல்றாரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புரியல. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹீரோயின் தான் இந்த கிளையண்ட்டை வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, கிளையண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பேசி பாக்குறாங்க. மறுபடியும் வந்து மாஸ்டர் அவங்க வந்து நமக்கு எவ்வளவு காசு வேணாலும் தர தயாரா இருக்காங்க, அவ்வளவு பணம் நம்மளுடைய லைஃப்ல நம்மளால பார்க்க முடியாது, இந்த வேலையை நம்ம எடுத்து பண்ணலாம். அந்த கல்லறை அப்படின்றது ஒரு சபிக்கப்பட்ட இடம், சாபம் முடிச்ச கல்லறை. அதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மலைக்கு மேல இருக்கு. உனக்கு புரிய மாட்டேது இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு. போறதுல இருந்து நான் இங்க வர வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸா மட்டும்தான் இருக்கு. இந்த வேலையை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வேலையை நம்மளால முடிக்க முடியுமா சக்சஸ்ஃபுல்லா அப்படின்றதே கேரண்டி கிடையாது. நான் இவ்வளவு நாள் பார்த்த வேலையில இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது, இதுல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிப்பாட்டிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்றாரு. அதுக்கப்புறமா ரூமுக்கு தான் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதே பேச்சு தான் ஓடுது. சரி ஓகே மாஸ்டர், நீங்க சொல்றது எல்லாமே சரி, ஆனா அந்த இப்ப பிறந்த அந்த ஒரு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைய நம்ம காப்பாற்ற வேணாமா, அவங்களுடைய குடும்பத்துக்காக நம்ம பண்ணலாடி அந்த குழந்தைக்காக வச்சு நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து இன்சிஸ்ட் பண்றா. அது மட்டும் இல்லாம இவங்களை ஹையர் பண்ணாங்கல்ல, அதாவது அந்த குழந்தையோட அப்பா அவரும் இந்த இடத்துல தான் இருக்காரு. அவரும் பேசுறாரு, என்னுடைய குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா இது எப்படித்தான் பண்றது அப்படின்ற விஷயம் நம்ம மாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, மாஸ்டர் நான் வேணா அதை பண்றேன் அப்படின்ட்டு. தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஈவில், அதாவது இதுதான் கான்செப்ட். அவங்க அந்த ஒரு கல்லறையை அந்த ஒரு சவப்பெட்டியை உள்ள வந்து தோண்டி வெளியில எடுப்பாங்கல்ல, அப்ப அந்த ஆவி வந்து இவங்களை தடுக்கும். ஆனா அதை தடுக்க விடாம இந்த சைடு ரிச்சுவல் வந்து நம்ம ஹீரோயின் பண்ணிட்டே இருப்பான். அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு டைம் கிடைக்கும், அவங்க தோண்டி எடுத்துருவாங்க. இதுதான் கான்செப்ட், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் இந்த மாஸ்டர் வந்து அரமனசா தான் ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பல தடவை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஒரு மாந்திரிகம் பண்றதுக்காக, அந்த ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக நிறைய பண்ணிங்களை, செத்த பண்ணிங்களை தோலை எல்லாம் உரிச்சு வச்சிருக்காங்க. அந்த சபிக்கப்பட்ட அந்த ஒரு கல்லறைக்கு வந்துட்டாங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த ஒரு ரிச்சுவலை வந்து ஸ்டார்ட் பண்றா. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா, ஒரு ஷார்ப்பான வெப்பனை வச்சுக்கிட்டு ட்ரம் வச்சுக்கிட்டு கொட்டை அடிக்கிறாங்க, டமடப டமடப அப்படின்னு. அந்த பக்கமா அதை தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. முத குத்தம் மட்டும் அந்த வீட்டுக்காரங்கள ஃபர்ஸ்ட் குத்த மட்டும் குத்தி தோண்ட சொல்றாங்க, மத்த எல்லாத்தையும் அவங்களே ஆரம்பிக்கிறாங்க. தோண்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா நம்ம ஹீரோயின் வந்து டமடம டம டம அப்படின்ற சவுண்டுக்கு நடுவுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவங்களுடைய பிளான் படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு தடையும் இதுவரைக்கும் இல்ல. நல்லபடியா அந்த ஒரு சவப்பெட்டியை அப்படியே கம்ப்ளீட்டா தோண்டி வெளியில எடுத்துட்டாங்க, ஒரு காருக்குள்ளேயே ஏத்திக்கிட்டாங்க. நல்லபடியா முடிஞ்சது வேலை. ஒரு பக்கம் அவங்க கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கமா இங்க சில பேர் இருக்காங்க. இதுல இந்த குழிய தோண்டிருப்பாங்க இல்ல, அதுல ஒருத்தன் வந்து உள்ள நின்னுட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாம்பு ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்னடா பாம்பு இது அப்படின்னு சொல்லி காலை வச்சு மிதிச்சு விட்டான். மிதிச்சவன் அவன் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பியை வச்சு தலையில ஒரு குத்து குத்துவான். அந்த பாம்பு ரெண்டாயிருச்சு. அது குத்துன உடனே ஒரு பொண்ணு கத்துனா எப்படி இருக்கும் அப்படி சவுண்டு, விட்டத்தை பொளக்குற அளவுக்கு சவுண்டு கேக்குது. நான் எவ்வளவோ பேய் படம் பார்த்திருக்கேன், ஒரு பாம்பை குத்துன உடனே பொண்ணு சவுண்டு வர மாதிரி. இந்த சீனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ்மரைஸ் ஆயிருவீங்க. சரியான சீன். அப்படியே மேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. கார்ல அந்த சவப்பெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா காமிக்கிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது மழை அதிகமாயிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாஸ்டர் இறங்கி வராரு. இந்த ஃபேமிலி கிட்ட வந்து சொல்றாரு, இது வந்து ஒரு கெட்ட சகுனமா இருக்கு, இப்ப எங்களால அந்த சவப்பெட்டியை இன்னொரு இடத்துக்கு மாத்துறது அப்படின்றது முடியாது, இதை நம்ம இப்ப போஸ்ட்போன் பண்ணிடுவோம், நாளைக்கு பண்ணிடலாம் இத. ஏன்னா மழை பெய்யும் போது நாங்க இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது, மழை பெய்யும் போது பண்ணவும் கூடாது. சோ அவரும் ஒத்துக்கிறாரு, சரி நாளைக்கே பண்ணிக்கங்க அப்படின்னு. சோ இந்த சவப்பெட்டியை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்ச்சுரி ஒண்ணு இருக்கு, பிணவரை ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கார்டுக்கு கொஞ்சம் கமிஷன் காசை கொடுத்துட்டு நீ இதை பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரனையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லா இந்த இடத்துல தான் இருக்க போகுது இந்த ஒரு சவப்பெட்டி. இந்த மாஸ்டருக்கு இந்த பக்கமா காமிக்கிறாங்க, அவருக்கு ஏதோ ஒண்ணு டிஃபரெண்டா அப்படியே ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அந்த சபிக்கப்பட்ட கல்லறைக்கு பக்கத்திலேயே ஒரு டெம்பிள் ஒண்ணு இருக்கும், ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கிட்டக்க தூரம் தான். அங்க போய் ஒருத்தரை மீட் பண்றாரு. போனவரு அந்த ஃபேமிலியை பத்தியும் அந்த ஃபேமிலியோட மூதாதையர்களை பத்தியும் ஆன்செஸ்டர்ஸ் பத்தி விலாவரியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா அந்த குடும்பத்தை பத்தி பல கட்டுக்கதை நிகழுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மலை மேல ரொம்ப பெரிய பொக்கிஷங்கள் இருந்ததாகவும், அந்த பொக்கிஷத்துக்காக எக்கச்சக்கமான திருடர்கள் அதை தோண்ட முயற்சி பண்ணதாகவும், அவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல அப்படின்றதாகவும் பல கட்டுக்கதை போகுது. அவங்க எல்லாம் எதுக்காக தோண்ட போனாங்க அப்படின்னா அந்த பொக்கிஷத்துக்காக தான். அந்த பொக்கிஷம் வடக்குல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட பொக்கிஷம், அதை அவன் பாதுகாத்து இருக்கதாகவும் பெரிய பெரிய கட்டுக்கதைகள் எல்லாமே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது நாள் வரைக்கும் போனவங்க யாருமே உசுரோட வரலப்பா. என்னடா நம்ம வந்து சாதாரணமா ஏதோ ஒண்ணு நினைச்சோம், அது சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனா அதுக்கு பின்னால இப்படி ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம போச்சே அப்படின்ட்டு இந்த மாஸ்டர்
மாஸ்டர் வேக வேகமா கால் பண்றாரு. வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த ஒரு சவப்பெட்டி கிட்ட தான் போயிட்டு இருக்காரு. வேக வேகமா அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கமா மார்ச்சரி ரூமுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த பிணவரையோட கார்டியன் அந்த ஆளு இந்த ஒரு கஃபீனை வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உள்ள ஏதாவது புதையல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதே டைம்ல கரெக்டா ஹீரோயினும் அந்த குடிமிக்கார 2 பேருமே வராங்க. அவங்க பாத்துட்டாங்க. இருந்தாலும் இவன் நிறுத்துறதுல அவன் பாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டான். ஓபன் பண்ண உடனேவும் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு ரொம்ப வேகமா வந்து ஹீரோயினோட முகத்துல அடிச்சிட்டு போகுமாக்கும். ஹீரோயின் மயங்கியே போயிட்டா. அதுக்கப்புறமா ஹீரோயினை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. இவ ஓகே தானா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அந்த மாஸ்டரும் வந்திருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினும் சொல்றா ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருந்து ரொம்ப வேகமா வந்துச்சு, ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, உக்கிரமா இருந்துச்சு, லைஃப்ல இப்படி ஒண்ணு நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்றா. அது அந்த சவப்பொட்டிக்குள்ள இருந்து அந்த ஆள் ஓபன் பண்ணி விட்டியா, அது வெளியில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. நடுங்கிக்கிட்டேவும் அவளுடைய முகத்துல மூக்குல இருந்து ரத்தம் வர வருது. அதே டைம்ல இவங்களுடைய கிளையண்டோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அப்படியே ஜன்னல் பக்கமா உட்கார்ந்து இருக்காரு. அவர் வயசானவர், அவரால் நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. உட்கார்ந்து இருப்பாரு. அந்த வீல் சேர்ல போவாரு வருவாரு, அவ்வளவுதான். வெளியில இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குது. மகனே மகனே எப்படிடா இருக்க? அப்பா வெளியில இருக்கேன், கதவை ஓபன் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குது. அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் ஜன்னல் ஓபன் பண்ணி விட்டுறாரு. சடனா ஏதோ ஒண்ணு அப்படியே இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துருது. வந்த உடனேயும் இந்த பெரியவர் அப்படியே பின்னால இருந்து பொறுமையா கைய உள்ள கொண்டு போய் கழுத்தை நெரிச்சு திருகி கொள்ளுது. நம்ம ஹீரோயினும் அந்த ஃபேமிலி வந்து இப்ப ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அது வெளியில வந்துருச்சு, எப்படி அந்த ஃபேமிலியை தான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் ஒரு ரிச்சுவலை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில யாருமே இல்லாத ஒரு பகுதியில பண்ண ஆரம்பிக்கிறா. அவ பண்ணின உடனே அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு ஆன்மா இந்த குடிமிக்காரனோட உடம்புல வந்துருது. அதுவும் பேச ஆரம்பிக்குது. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு என்னுடைய பரம்பரை முழுக்க வேணும், எனக்கு என்னுடைய பரம்பரை முழுக்க வேணும், எனக்கு என்னுடைய பரம்பரை முழுக்க வேணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த பேய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிழவியும் செத்து போச்சு. அவங்களுடைய ஃபேமிலிக்கு பயங்கர ஆபத்து, ஒரு கொடூர ஆபத்து காத்திருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாஸ்டர் கிட்ட சொல்லவும் இந்த மாஸ்டர் வேக வேகமா போறாரு. இவங்களுடைய இந்த ஒரு கிளையண்ட காப்பாத்துறதுக்காக வேக வேகமா போறாரு. அப்ப சடனா இந்த பக்கமா காமிக்கிறாங்க, இந்த கிளையண்ட தான் காமிக்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு போன் ஒண்ணு வருது. அதை அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. அதுல பேசுறது போன்ல நம்ம மாஸ்டர் சொல்றாரு, தயவு செஞ்சு அந்த பக்கமா இருக்கக்கூடிய டோரை மட்டும் ஓபன் பண்ணிராத. டோர் பக்கமா அந்த பேய் தான் வந்து உன்னை தட்டிக்கிட்டே இருக்கும், உன்னை கூப்பிடும். நீ தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிராத, விண்டோ பக்கமா போ. அதே டைம்ல அந்த டோர் வந்து தபடம்னு தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த பக்கத்துல இருந்து இந்த மாஸ்டரோட வாய்ஸ்ல இருந்து அந்த பேய் தான் வந்திருக்கு போல. அது அப்படியே வந்து மாஸ்டரோட வாய்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்கு. ஓபன் பண்ண, நான் சொல்றத கேளு அப்படின்னு. இங்க போன்ல சொல்றாரு, தயவு செஞ்சு அது சொல்ற எதையுமே கேட்காத, நான் சொல்றத நல்லா கேளு, போ ஜன்னல் பக்கமா போ அப்படின்னு சொல்லவும் இவரு ஜன்னல் பக்கமா போறாரு. அந்த ஜன்னலை மட்டும் ஓபன் பண்ணி விடு, அந்த பேய் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும் இந்த நபரும் ஜன்னல் ஓபன் பண்ணி விடுறாரு. ஓபன் பண்ணி விட்டனேவும் அப்படியே சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. உண்மையான மாஸ்டர் கதவுக்கு வெளியில இருக்காரு. போன்ல வந்ததே பேய் தான். வெளியில இந்த மாஸ்டரை காமிக்கிறாங்க. அவர் எப்படியோ அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் பிடிச்சு சாவி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உள்ள வந்து பாக்குறாரு. அந்த ஆன்மா கம்ப்ளீட்டா இந்த கிளையண்ட வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. ஏதோ ஒரு ஆர்மிக்கார மாதிரி, ஒரு சோல்ஜர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். யாருமே எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த கிளையண்டேவும் அவருடைய கழுத்து அப்படியே திருப்பி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் முழுசா திருப்பி இறந்து போறாரு. வேக வேகமா ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாஸ்டர் தான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஃபேமிலியோட பாதுகாப்பின் காரணமா வேற வழியே இல்ல, வேற ஆப்ஷனே இல்ல. வேக வேகமா இந்த ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த குடிமிக்காரங்கிட்டே சொல்லிடுறாங்க, எல்லாருமே ரொம்ப வேகமா வாங்க, அந்த சவப்பட்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பணத்தை எல்லாத்தையும் எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த பணத்தை நம்ம அழிச்சே ஆகணும், இந்த ஒரு கல்லறைய, இந்த ஒரு சவப்பட்டியை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்டர் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு மூதாதைய கம்ப்ளீட்டா இந்த ஃபேமிலியை கம்ப்ளீட்டா பலி எடுத்துருவாரு அப்படின்னு, இன்க்ளூடிங் அந்த குழந்தையும் சேர்த்து இறந்து போகும். இந்த பக்கமா தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த பக்கமா அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பக்கமா இந்த குழந்தைய அப்படியே அந்த ஆன்மா வந்து அப்படியே கைய வைக்க வருது. அப்படியே ஒரு மாதிரி ரைம்ஸ் பாடிக்கிட்டே கைய வைக்க வருமாக்கும். கரெக்டான டைம்ல சரியா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்காரங்க பெர்மிஷன் கொடுத்த உடனே இவங்க அப்படியே அந்த கல்லறையை உள்ள தள்ளி விடுறாங்க. அதுவும் நெருப்புல பொசிங் ஏரிய ஆரம்பிக்குது. அது அங்க நெருப்புல வந்து பொசிங்கிட்டு இருக்கனால அதால இங்க எதுவுமே பண்ண முடியல. அது அப்படியே வந்து மறைஞ்சு போகுது, அழிஞ்சு போகுது. நல்லபடியா இந்த ஃபேமிலியை வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த ஆவிதான் அழிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் என்னடா கதை இருக்கு, என்னடா படம் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவ்வளவுதான், இன்னும் போரா இருக்கும், மொக்கையா இருக்கும் சீனெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. ஒருத்தன் பாம்பை வெட்டினான் இல்லையா, ஞாபகம் இருக்கா, குழிக்குள்ள. அவனை பார்க்க இந்த மாஸ்டர் போறாரு. அவன் ஒரு மாதிரி இருள் அடைஞ்சு போய் உட்காந்துருக்கான். எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்கான். மாஸ்டர் எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நான் வந்து ஒரு பாம்பை வந்து தலையை வெட்டி போட்டேன், அது அப்படியே என்ன சுத்தி சுத்தி இங்க வந்துகிட்டே இருக்கு. அதனுடைய மீதி பாகத்தை மட்டும் கொண்டு போய் எரிச்சிருங்களேன், இல்லனா அது என்ன விடாது அப்படின்ற மாதிரி. நான் தூங்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அன்னையில இருந்து நான் தூங்கவே இல்லை. கடந்த ஒரு 3 நாளாவே நான் இந்த 2 நாளாவே நான் தூங்கல அப்படின்னு சொல்லி
சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். அவனுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அவன் என்ன பிரச்சனை அனுபவிக்கிறான் அப்படின்றத சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அங்க கல்லறையை தோண்டும் போது இப்படி பாம்பு வந்தா அபசகுனம், அப்ப ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்டரும் புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப வேகமா அந்த ஒரு மலைக்கு மறுபடியும் போறாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி யூஸ்வலா சொல்லுவாங்க. ஆனா மறுபடியும் போறாரு இந்த மாஸ்டர் அந்த ஒரு கொடூரமான இடத்துக்கு. அவன் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாருமே இல்ல, இவர் மட்டும் வந்திருக்காரு. பாருங்க எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா மனிதன் தலை இருக்கக்கூடிய ஒரு பாம்பு தலை மட்டும் கிடக்குது. அப்படியே மறுபடியும் தோண்டி பார்க்கும்போது உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, டொங்கின்னு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆழமா தோன்றாரு. தோண்டி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கு. இதை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இங்க இன்னொரு கல்லறை ஒண்ணு உள்ள அடியில இருக்கு, ஒரு மிகப்பெரிய சவப்பெட்டி. நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கெஸ் பண்ணிட்டேன், ஆனா இருந்தாலும் டர் ஆயிட்டேன். யூஸ்வலா ஒரு சவப்பெட்டிய கீழே படுக்க போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு சவப்பெட்டியை மட்டும் நெட்டு குத்தால நிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய சைஸ் 1.5 அடி 2 ஆள் மட்டத்துக்கு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சைஸ்ல இந்த ஒரு சவப்பெட்டி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாரு, அந்த குடிமைக்காரனையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. 4 பேருமே இந்த ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறமா வராங்க. இந்த டாக்டர் இந்த மாஸ்டர் சொன்னது உண்மைதான். உள்ள ஒரு சவப்பெட்டி செங்குத்தா பதைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சவப்பெட்டியை யாருமே திறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக யாரோ வெளியில இருந்து நிறைய சங்கிலிகள் எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இத பாக்குற இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம், ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, வினோதமா இருக்கு. யாரடா இப்படி சங்கிலி எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிருப்பா அப்படின்னு. 2 ஆள் மட்டத்துக்கு இருக்கு அந்த ஒரு சவப்பெட்டி மட்டும். இப்ப குழப்பம் என்னன்னா, இப்படியாப்பட்ட ஒரு சவப்பெட்டி ஒண்ணு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட யாருமே இன்னொரு சவப்பெட்டியை மேல வச்சு புதைச்சிருக்க மாட்டாங்க. அதை யார் செஞ்சா? அப்படி செஞ்சிருந்தா அதை ஏன் செய்யணும்? அதுக்கப்புறமா இருட்டவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு கஃபினை இந்த ஒரு சவப்பெட்டியை தோண்டிட்டாங்க. சோ இவங்களோடய எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த ஒரு அர்த்தராத்திரியில இவங்க பாட்டுக்கிட்டு கார்ல போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. 1-2 சீனுக்கு முன்னாடி ஒரு மாங்க போய் பார்த்திருப்பாரு. ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல ஒரு பெரியவர்கிட்ட போய் பேசியிருப்பார்ல, அவருடைய இடத்துக்கு தான் இப்ப இந்த 4 பேருமே போறாங்க. இந்த மாஸ்டர் போய் சொல்றாரு, எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நைட் இங்க நாங்க தங்கிக்கிறோம், எங்க கிட்ட ஒரு சவப்பெட்டி ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரு கேட்கிறாரு. அவரும் அனுமதி கொடுக்கிறாரு, உங்களுக்கு இல்லாத இடமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ஒரு சவப்பெட்டியை எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தொழுவ மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள வந்து வச்சிடறாங்க. வச்ச உடனே ஹீரோயின் சொல்றாங்க, மாங்க் ப்ளீஸ் எங்களுக்காக புழுங்கல் அரிசி கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த அரிசி அப்படியே சுத்தி வந்து போட்டு முடிக்கிறாங்க. இதை சுத்தி எதுவுமே வெளியிலயும் போயிடக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சொல்றா, எந்த ஒரு ஆன்மாவுக்குமே வெள்ளை குதிரையோட ரத்தம் பட்டா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ அந்த ஒரு ரத்தத்தை நீ கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறா. அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த ஒரு இவங்களை யார் ஹையர் பண்ணாரோ அவர் வந்து இறந்து போயிட்டாரு. சோ இப்ப வேற ஆப்ஷனே இல்ல. அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க உசுரோட இருக்காங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்களை இந்த ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா பேசுறாங்க, உங்களுக்கு ஏதாவது இத பத்தி தெரியுமா? இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கும் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, ஏன் கொண்டு போய் அந்த ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் புதைச்சாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு சவப்பெட்டிக்கு மேல இன்னொரு சவப்பெட்டி ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. என்கிட்ட இருக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேஃபா இருக்கணும்ல, யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது இல்லையா? அதனால சில மந்திர வார்த்தைகள் எல்லாத்தையும் உச்சரிக்கிறாங்க, சில பெல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா நைட்டு நல்லா சாப்பிடுறாங்க திருப்தியா. ஏன்னா காலையில இருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு இல்லையா? நல்லா மூக்கு முடிக்க சாப்பிடுறாங்க. அந்த ஒரு மாங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு, சூப்பர் சாப்பாடு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த மாங்க் வந்து முடிச்சுதான் இருக்காரு. அவருக்கு வெளியில ஏதோ ஒண்ணு விசித்திரமான சவுண்ட் எல்லாமே கேக்குது. இந்த பக்கமா இந்த குடிமைக்காரனை காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு அவன் மேல வந்து ஏறி நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவனால அசையவே முடியல. அப்படியே நின்னுட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு ஒரு ஸ்பெல்ல போட்டு எந்திரிச்சிடறான். ஸ்பெல்ல போட்டு எந்திரிச்சிட்டான். ஆனா எதுவுமே இல்ல அந்த இடத்துல. ஆனா வெளியில சவுண்ட் எல்லாமே கேக்குது. செக் பண்றதுக்காக வெளியில போறான். அப்படியே அந்த தொழுவம் பக்கமா போய் மறைஞ்சு நின்னு பாக்குறான். ஏதோ ஒண்ணு ரொம்ப பெருசா 2 ஆள் மட்டத்துக்கு இருக்குங்க. அது அப்படியே இந்த மாங்க பிடிச்சு தூக்கி அவனோட வவுத்துக்குள்ள கையை விட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தவன் ஒரு மாதிரி கதி கலக்கி போறான். ரொம்ப வேகமா ஓடி இந்த பக்கமா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இந்த ஹீரோயினுக்கு எப்படி இப்படி எல்லாம் பவர் வந்துச்சு, இந்த மாந்திரிகள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட பாட்டி தான் இதுக்கு எல்லாமே காரணம். அவங்க தான் இவளுக்கு உண்மையான குரு. ஆனா அவங்க இப்ப உயிரோட இல்ல. இருந்தாலும் அவங்க கூட இவ அப்பப்ப பேசுவா. இவளாலதான் பேய் கூட பேச முடியுமே, மனசு நிம்மதியே இல்ல அப்படின்றதுக்காக பாட்டி கூட பேசுறா. பாட்டியும் ஏதோ சொல்றாங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டா. அப்ப இந்த குடிமைக்கார வேகமா ஓடி வந்தவன் வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் போக ஆரம்பிக்கிறா. இந்த 2 பேருமே அந்த ஒரு சவப்பெட்டியை ஒரு ரூமுக்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள ரொம்ப வேகமா உள்ள போய் பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த சவப்பெட்டியை உடைச்சு போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வெளியில வந்திருக்கு. இப்பதான் இந்த குடிமை
குடிமிக்காரனுக்குமே புரியுது, வெளியில இவன் உன்னை பார்த்திருப்பான்ல, ஏதோ ஒண்ணு இந்த மாங்க போட்டு கொண்டுட்டு இருக்குமே, அந்த மான்ஸ்டரே இதுக்குள்ள இருந்து வெளியில போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். உடைச்சுக்கிட்டு வெளியில போயிருக்கு. மேல கூரையை பாக்குறாங்க, ஓட்டையா இருக்கு, அதையும் உடைச்சுக்கிட்டு தவிக்கிட்டுல போயிருக்கு. இவனுக்கு பயம் அள்ளு விடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் பார்த்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றான். ஹீரோயினும் நடுநடுங்கி போறா. ஹீரோயின் சொல்றா, சரி உடனடியா போய் எல்லாரும் எழுப்பு, எல்லார்கிட்டையும் இந்த ஒரு தகவலை சொல்லு, போ போ, அவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, மக்கள் எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவன் வேகமா ஓடுறான். அவன் போயிட்டான். போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் தனியா இருக்காங்க. 1-2 செகண்டுக்கு அப்புறமா அந்த ஒரு சவப்பெட்டிக்குள்ள கைய போடுவா. உள்ள ஏதோ ஒரு கிரீடம் ஒண்ணு இருக்கு. திரும்பி பார்த்தா ஏதோ ஒண்ணு மிக பெரிய, ரொம்ப பெரிய ஹைட்ல ஷேடோ ரொம்ப பெருசா இருக்கு. அது வெளியில நின்னுட்டு இருக்கு. உள்ள யாரும் மனுஷங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அது கேக்குது. அப்படியே நம்ம ஹீரோயின் இத பத்தி இவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் மனுஷன் இல்ல, நான் உங்களுடைய அடிமை, உங்களுடைய அடிமை, உங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லி தழுவெழுக்கிற குரல்ல பேசிட்டு இருக்கா. அப்படியே அது போயிருச்சு. அடிமை அடிமை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அவ்வளவுதான், அது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து திரும்பி அப்படியே மேல பாப்பாளாக்கும். அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இவனடா நிமிந்து பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரத்துல தான் நின்று இருக்கும். அது பார்த்துட்டு அப்படியே வேக வேகமா துரத்தி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் தெரிச்சுக்கிட்டு வெளியில ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குடிமிக்காரனும் வரையான். வந்தவன் ஒரு மிகப்பெரிய ராடு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அதை வச்சு அதை அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது அப்படியே இந்த குடிமிக்காரனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவன் மயங்கிட்டான். மயங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பாக்குது. மெதுவா நம்ம ஹீரோயின் பக்கமா நடந்து போகுது. போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்துல கோயில் இருந்துச்சுல்ல, அது பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த டெம்பிளோட ஸ்டாச்சுவ, சிலைகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு சில ஞாபகங்கள் எல்லாமே வருது. அப்படியே அந்த சைத்தான் தனக்கு தானே ஒரு ஸ்பெல் மாதிரி ஒண்ணு போடுது. போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு மந்திர வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே அப்படியே வந்து எரிஞ்சுக்கிட்டு வானத்துல பறக்குது. ஒரு பால் மாதிரி மாறிக்கிட்டு அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த மாஸ்டர் வந்துட்டாப்ல, அந்த கண்ணாடிக்காரன் வந்துட்டான், எல்லாருமே வந்துட்டாங்க. அது அப்படியே வானத்துல அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த குடிமிக்காரனை அது வகுத்துக்குள்ள கையை விட்டு ஏதோ பண்ணிச்சு இல்லையா, அதனால அவனுக்கு வந்து ரத்தம் அதிகமா போயிருச்சு. உடம்புக்கு சுத்தமா முடியல, மயங்கி போயிட்டான். அவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த குடிமிக்காரனை தான் காமிக்கிறாங்க. அங்க அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கமா இந்த மாஸ்டரை தான் காமிக்கிறாங்க. இந்த ஆள் யாருக்கும் தெரியாம நியூஸ்ல வேற வந்திருக்கும். பன்னி, விலங்குகள், ஆடுகள், மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. ரொம்ப பெரிய கால் தடம் எல்லாமே இருக்கு அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய காட்டு கரடி வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாமே வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது இப்படியாப்பட்ட ஒரு சைத்தான இவங்க வந்து வெளியில வர வச்சுட்டாங்க அப்படின்னு. இப்ப அந்த இடத்துக்குள்ள எதுவுமே யாருமே போக கூடாது. போலீஸ் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாஸ்டர் அந்த ஒரு இடத்துக்கு போறான். நிறைய திருடர்கள் வந்து அந்த சபிக்கப்பட்ட மலைக்கு மேல போய் அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாத்தையும், பொக்கிஷத்தை எல்லாத்தையும் ஆட்டை பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய எல்லா பொருட்களும், ஆயுதங்கள் எல்லாருமே இந்த ஒரு டெம்பிளோட வேர் ஹவுஸ்ல தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த டெம்பிளோட மாங்க் வந்து சொல்லியிருப்பாரு. அதான் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதை பார்க்க வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். அப்ப அங்க ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய 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 உண்மை ஒண்ணு தெரிய வருது. அதாவது அங்க அந்த போட்டோல இருக்கக்கூடிய யாருமே எல்லாருமே திருடங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரியேவும் அந்த காலத்துல இருந்த இந்த பேய் ஓட்டுவாங்கல்ல, பிணத்தை ஏமாத்துறது, இப்படி எல்லாம் வேலை செய்யக்கூடிய, மாந்திரிகம் செய்யக்கூடிய ஆளுங்க தான் அந்த போட்டோல இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிப்பான். கட் பண்ண ஒரு சூப்பரான ஷாட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. தோள்பட்டையில ஒரு மிகப்பெரிய கோடாரி ஒண்ணு அந்த ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே கெத்தா நடந்து போற மாதிரி ஒரு ஷாட். தனியா போறான் அந்த ஒரு மவுண்டனுக்கு. போன இந்த மாஸ்டர் யாரையுமே எதிர்பார்க்கல. என்ன வந்தாலும் சரி, நான் தனிக்கு தனியா மோதி பாக்குறேன்டா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தோண்டிட்டு இருப்பான். கட் பண்ணி இந்த பக்கமா காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த குடிமிக்காரனோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. இவனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவனுடைய பாடியில இப்ப தீய சக்தி இருக்கு, இவன் அந்த தீய சக்திக்கு அடிமையா இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்கும் மாந்திரிகம் தெரியும். இந்த 3 பேருமே இந்த இடத்திலேயே ஒரு ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சைத்தான் யாரு, அந்த மான்ஸ்டர் யாரு, அது எங்க இருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிச்சுவலை இந்த இடத்திலேயே ஓபனிங் சீன்ல அந்த குழந்தைக்கு மேல ஏதோ ஒரு பொருளை ஒண்ண வைப்பா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா தெரிஞ்சுப்பா. அதே மாதிரி இப்ப வைக்கிற அதே பொருளை அப்படியே இந்த குடிமிக்காரன் அந்த பேயோட அந்த மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல இருக்கான். இப்ப அடிமையா இருக்கான். அதுக்கு அதனுடைய அடிமை மாதிரியே பேசுறான், சிரிக்கிறான், வினோதமா பேசுறான். உன்னுடைய மான்ஸ்டர் யாரு, மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அந்த சைத்தானை பத்தி சொல்றான். ஒரு காலத்துல அந்த ஒரு சைத்தான், அந்த ஒரு ஆன்மா ஜாப்பனீஸ் வார் ஜெனரலா இருந்தது. அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன், யாருமே தடுக்க முடியாதவன. இப்ப அதுக்கு தேவையானது எல்லாமே அதனுடைய உடம்புக்கு ஒரு புதுசா ஒரு உடல் வேணும். ஏன்னா இது ஆன்மா மட்டும் தானே இருக்கு, உடல் வேணும் அப்படின்றதுக்காக தேடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்றான். இப்பதான் எனக்கும் புரியுது. இவங்களுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவனை காப்பாத்துறதுக்காக இந்த மாஸ்டர் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருந்திருப்பாரு. வந்து உள்ள வந்து பார்த்தா இவன் நாட்டோட ஒரு பிரஜை மாதிரி, ஜனாதிபதி மாதிரி எழுந்து நின்று எதையோ பேசிட்டு இருப்பான், எம்பரர் மாதிரி. சோ அந்த பேயோட கண்ட்ரோல் இருந்ததுனால தான் அவன் அப்படி பேசி இருக்கான் அப்படின்ற விஷயம் இப்ப நமக்கு புரியுது. நீங்க யாருமே உசுரோட
உயிரோட இருக்க போறது இல்ல, நீங்க 3 பேருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். அதுல ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுடைய வயிறு மாசமா இருக்கிறத இவனுக்கு தெரியவே தெரியாது. இப்ப அவன் மோந்து பார்த்தே மாசமா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையும் சாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கமா காமிக்கிறாங்க, இந்த மாஸ்டர் தோண்டிக்கிட்டே இருக்காப்ல, தோன்றதோட முடிவுல அப்படியே மண்ணு சரிஞ்சு விழுமாக்கும். அதை பார்த்த உடனே அப்படியே வந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போறாப்ல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு சைத்தான், அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் இந்த ஒரு இடத்துல உறங்கி கிடக்குது. அது அதனுடைய இடத்துக்கே திரும்ப வந்துருச்சு. அது அதனுடைய இடத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அது எங்க கொண்டு போய் வச்சாலும் மறுபடியும் இதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாஸ்டர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவனை இரும்பு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றதா இல்ல இரும்பு சைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றதான்னு தெரியல. அந்த இடமும் சபிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சாபத்தை, அந்த ஒரு இரும்பு சைத்தானை எப்படியாச்சும் பழைய மாதிரி கட்டி போட்டே ஆகணும், இல்லனா எல்லாருக்குமே ஆபத்து தான். இந்த மாஸ்டர் ஒரு மான்க்கு ஒருத்தரை மீட் பண்ணி இருப்பார்ல, அவர் ஒரு கோடு வேர்டு ஒன்னு சொல்லி இருப்பாரு, அச்சரகை கடகரகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இத்தனை லாங்கிடியூடு இத்தனை மேக்னிடியூடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் சொல்லி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி பாயிண்ட ஹாஸ்பிடல்ல ரிச்சுவல் பண்ணும்போது இந்த குடிமிக்காரனும் அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு அடிமையா பேசும்போது சொல்லி இருப்பான் அவர் எங்க இருக்காரு அப்படின்ற போது. சோ இந்த மாஸ்டர் என்ன கெஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த மான்ஸ்டர், அந்த ஒரு சைத்தான் அந்த ஒரு இடத்தை விட்டு வெளியில போச்சு அப்படின்னா, அதை தோண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு முள்ள மிகப்பெரிய அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாரு. இதை நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாரு. அவ்வளவு பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் மேட்டர் இல்ல, இப்ப இவன் அந்த ஒரு சைத்தானுக்கு அடிமையா இருக்கான், அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கான். இப்ப இவனை விடுவிச்சாகணும், இந்த குடிமிக்காரனை விடுவிச்சாகணும் அப்படின்னாலும் அவங்க இறங்கி போராடி அதை மறுபடியும் தீர்த்து கட்டி ஆகணும், இல்லனா இவன் காலம் முழுக்க இப்படியே இருந்தாகணும். அதனால நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறான். ஆனா இந்த கண்ணாடிக்கார சொல்றான், நம்ம ஏற்கனவே செய்யக்கூடாத எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டோம், இப்ப மறுபடியும் தப்பு செய்ய வேணாம், நமக்கு நம்மளுடைய உசுர் முக்கியம், உசுர் முக்கியம்டா குமாரு, தயவு செஞ்சு வேணா 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 அப்படின்னு சொல்லி அவ்வளவு தடவை சொல்லி பார்க்கறான். ஆனா இந்த 2 பேரு கேட்கிற மாதிரியே தெரியும். அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த குடிமிக்காரன் ஹாஸ்பிடல்ல தானே இருக்கான், இவனுடைய உடம்பு வந்து அப்படியே தூக்கி தூக்கி போடுது. டாக்டர்ஸ் எல்லாருமே வேக வேகமா வந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்காங்க, இவனுடைய உடம்புல எப்பயுமே வந்து இவன் ஒரு டாட்டூ மாதிரி ஒன்னு போட்டிருப்பான். அது எதுக்குன்னா இந்த டாட்டூல சில ரிச்சுவலோட மந்திர வார்த்தைகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும், அத எந்த ஒரு ஆவியுமே அட்டாக் பண்ணாது. இதுதான் கான்செப்ட். அதனாலதான் சேஃப்டிக்கு இப்படி போட்டிருப்பான். ஆனா அந்த ஒரு இடத்தை தவிர மத்த இடத்தை மட்டும்தான் அந்த ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கு. சோ இத வந்து ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே டெம்பரவரியா அந்த ஒரு ரிச்சுவல் வார்த்தைகள் எல்லாத்தையும் தன்னுடைய முகத்துல, உடம்புல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே எழுதிக்கிறாங்க. இதுதான் படத்தோட போஸ்டருமே கூட. கார் எடுத்துக்கிட்டு போறாங்க, போலீஸ் வழிமறிச்சு கேக்குறாங்க, போலீஸ் கிட்ட சமாளிச்சுட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. முகமெல்லாம் டாட்டூ. இவங்க அந்த ஒரு சைத்தான போய் அட்டாக் பண்ண போறது இல்ல, ஏன்னா அது வந்து உள்ள போய் அது பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்ப போறதும் கிடையாது. அது நைட் டைம்ல தான் வெளியே வர போகுது. மீனுக்கு வந்து தூண்டில போட்டு தான் அதை பிடிக்க முடியும், சும்மா எல்லாம் பிடிக்க முடியாது. சோ அதனால நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் ஒண்ணு போடுறா. இவருடைய பாட்டியோட ஒரு சப்போர்ட்டிங் மூலமா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவன் முன்னாடி வரும்போது ஒரு மரம் ஒண்ண பார்த்திருப்பா இந்த ஒரு மவுண்டன்ல, அதை வச்சுதான் பிளானே போட போறா. இந்த மாஸ்டர் இந்த பக்கமா காமிக்கிறாங்க, அதனுடைய அந்த ஒரு குழியில இருந்து அப்படியே ஒரு மீனா வந்து போட்டுக்கிட்டே வெளியில வந்து அந்த மீன் போட்டுக்கிட்டே வராரு. எங்க வரைக்கும்? அந்த ஒரு மரம் வரைக்கும். அந்த பெரிய மிகப்பெரிய மரம் ஒண்ணு இருக்கு, அது வரைக்கும் எல்லா பிரிப்பரேஷனும் முடிஞ்சு. மீனை போட்டாச்சு, அது வெளியில வரட்டும், இறைய திங்க வரட்டும், நம்ம அதை கொத்தோட பிடிக்கலாம். இதுதான் ஐடியா. நம்ம ஹீரோயின் வந்து அது வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவா. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேருமே தோண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க, புதையல் இருக்கா அப்படின்ற மாதிரி. சோ இந்த 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பக்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்ல நடுராத்திரி டைம், திடீர்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அதுக்கப்புறமா நம்மளுடைய நகம் எல்லாம் ஆடுற மாதிரியான ஒரு சீனு, அது அப்படியே பூமிக்குள்ள இருந்து வெளியில வருது. வந்த இது கையை மட்டும் உள்ள விட்டு அப்படியே ஒரு மீன் எடுத்து சாப்பிடுது. அப்படியே ஒரு மீனா அப்படியே எடுத்து 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 வர ஆரம்பிக்குது. இந்த பக்கமா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க, இந்த குடிமிக்காரன் அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அவன் அந்த ஒரு சைத்தான் மாதிரி அப்படியே சாப்பிடுல அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய உடம்பு கண்ட்ரோல் ஃபுல்லா அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இவனுடைய அந்த 2 ரிலேட்டிவுமே ரெடியா இருக்காங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படின்னு. பக்கத்துல ஒரு கோழி ஒண்ணு வச்சிருக்காங்க, அத இவனுக்கு வந்து படையலா வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு மீனியா தின்னு 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 கடைசியில அந்த ஒரு மரத்துக்கு வந்துச்சு. நம்ம ஹீரோயின் ரெடியா அந்த இடத்துல அப்படியே கரெக்டா புகை ஒண்ணு கிரியேட் பண்றா, நெருப்பு ஒண்ணு பத்த வச்சு அந்த மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த மரம் பார்க்க ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு. இந்த 2 பேருமே மாஸ்டரும் கண்ணாடிக்கார 2 பேருமே அந்த குழியை போய் இன்னும் தேட ஆரம்பிக்கிறாங்க, தோண்ட ஆரம்பிக்கிறாங்க.
ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. என்னுடைய இந்த மவுண்டன்ல, என்னுடைய இந்த காட்டுல உனக்கு என்ன வேலை? நீ ஏன் இத்தனை வருஷமா இருக்க? இது என்னுடைய இடம் அப்படின்ற மாதிரி இந்த மரம் பேசுற மாதிரி பேசுறா. அதுக்கு அந்த சைத்தான் சொல்லுது, வார் இன்னும் முடியல, வார் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் தான் பாதுகாத்தாகணும், அதனாலதான் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது இன்னும் அந்த காலத்திலே இருக்கு, வார் நடந்துட்டு இருக்கு, இது வந்து காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த மரம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இது என்னுடைய காடு, நீ ஏன் இங்க இருக்க? போய் இந்த இடத்தை விட்டு, போய் இந்த இடத்தை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படியே அந்த மான்ஸ்டரும் அப்படியே சுத்தி நடந்து வந்துகிட்டு பதில் சொல்லிக்கிட்டே கிட்டக்க வந்துரும். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. போய் இந்த இடத்தை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் போதுமான அளவுக்கு இந்த மான்ஸ்டர் கூட பேசி, இந்த சைத்தான் கூட பேசி டைமை வாங்கி கொடுக்குறா. அவங்க அந்த பக்கமா தோண்டி தோண்டி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தோத்துட்டோம், நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆனா இந்த மாஸ்டர் வந்து எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்திருப்பாரு, உள்ள இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரு மனசுடைஞ்சு போய் இன்னும் வேக வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோன்றாரு தோண்டிக்கிட்டே இருக்காரு. இந்த கண்ணாடிக்காரன் அவனும் தோண்டிட்டு இருக்கான். இந்த பக்கமா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த ஒரு மான்ஸ்டரை, அந்த ஒரு சைத்தானை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிருச்சு அந்த மாஸ்டர். அந்த ஒரு சைத்தான் அப்படியே வருமாக்கும் கிட்டக்க வந்து, நான் ஏன் போகணும்? ஓ, இந்த இடத்துல மனுஷங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுது. மனுஷங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கிட்டக்க வருமாக்கும். அப்ப நம்ம ஹீரோயினோட அந்த பாட்டி, அந்த ஒரு ஆவி இந்த இடத்துக்கு வரும். கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துருச்சு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஒரு இடத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பா. அந்த ஒரு பாட்டியோட ஆவி, அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் கூட சண்டை போ. அந்த சைத்தானும் இந்த பாட்டியை பார்த்த உடனே இந்த கழுவியா அப்படின்ற மாதிரி அது அப்படியே வந்து ஒரு மாதிரி நெருப்பா மாறி பறக்க ஆரம்பிக்குது. அந்த கண்ணாடிக்காரர் ரொம்ப வேகமா ஓடி வரான். ஓடி வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், எதுவுமே நமக்கு கிடைக்கல, இருந்தாலும் மாஸ்டர் வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்படியே மேல பாப்பாங்க, அது அப்படியே நெருப்பா ஒரு பந்து மாதிரி மாறி வானத்துல பறந்துட்டு இருக்கு. பறந்த இது அது எங்க வந்துச்சோ அதே இடத்துக்கு, அதே குழிக்குள்ளதான் இப்ப போக போகுது. அந்த குழிக்குள்ள இந்த மாஸ்டர் வேற தோண்டிட்டு இருக்காரு. எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாரு, வெளியில வர மாட்டாரு. அப்படியே தோண்டிக்கிட்டே இருப்பாரு. சடனா அப்படியே திரும்பி பார்த்தா அந்த ஒரு சைத்தான் நிக்குமாக்கும். அப்படியே இந்த மாஸ்டர் வந்து தூக்குது. அவருடைய அந்த ஒரு கல்லீரல் இதயத்தை வந்து அப்படியே வெளியில எடுக்குமாக்கும். எடுக்கிறதுக்கு உள்ள கைய விடுது. ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது மாஸ்டருக்கு. மாஸ்டரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க வெள்ளை குதிரையோட ரத்தத்தை வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது எந்த ஒரு ஆன்மாக்கும் எந்த ஒரு ஆவிக்குமே செட்டே ஆகாது. ரெண்டுமே ஆப்போசிட் விஷயம் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. அப்படியே இந்த ரத்தத்தை ஊத்துன உடனேவும் அதனுடைய உடம்பு அப்படியே வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வெள்ளை குதிரையோட ரத்தம்ல அது அப்படியே உள்ள போயிருது. அது எங்க இருந்து வந்துச்சோ அதுக்குள்ளே போகுது. இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்கி மாஸ்டர் படுத்து கிடக்காப்ல இல்ல, அவர் எழுப்புறாங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குதிரையோட ரத்தத்தோட ரெஃப்ளெக்ஷன் கொஞ்ச நேரம் தான் இருந்திருக்கு. அது அப்படியே மறுபடியும் அந்த ஒரு சைத்தான் வெளியில வருமாக்கும். ரெண்டு பேரையுமே அப்படியே வந்து பிடிச்சு தூக்குது. அப்ப நம்ம மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ஷியன் மண்டையில திடீர்னு ஆப்பிள் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஒண்ணு வருது, ஒரு புரிதல் ஒண்ணு வருது. இது வந்து ஒரு சபிக்கப்பட்ட இரும்பு கடவுள், இரும்பு சைத்தான் அப்படின்னே வச்சுக்கலாம். கம்ப்ளீட் ஈவில். இதை அழிக்கணும் அப்படின்னா இது கம்ப்ளீட் நெருப்பால உருவானது. இதை திரும்ப இரும்ப வச்சு அட்டாக் பண்ணா இதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனுடைய இரும்பு மோதிச்சுன்னா இன்னும் பவர் தான் கூடும். ஆனா அதுக்கு பதிலா மரக்கட்டை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, மரக்கட்டையை வச்சு அட்டாக் பண்ணா அதனுடைய பவர் குறையும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நெருப்புக்கு ஆப்போசிட் என்ன? நீர். சோ தண்ணியை வச்சு அட்டாக் பண்ணா இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. பக்கத்துல மரக்கிளை ஒண்ணு இருக்கு, அதனுடைய வீக்னஸ் கண்டுபிடிச்சாரு. அந்த மரக்கிளை எடுக்கிறாரு. எடுத்தவரு அந்த ஒரு சைத்தானோட காலிலே ஒரு குத்து விடுறாரு. அதுவும் வலி தாங்க முடியாம கத்துது. மறுபடியும் ஒரு குத்து விடுறாரு. அதுவும் வலியில கத்துது. அதால அசைய கூட முடியல. சோ இந்த ஒரு டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து அப்படியே வந்து எடுத்து அந்த ஒரு மரக்கட்டையில தடவுறாரு. வேர்வையெல்லாம் எடுத்து தடவுறாரு. இப்ப தண்ணியும் சேர்ந்துருச்சு, மரக்கட்டையும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டையுமே சேர்த்து எந்திரிச்சு ஒரே வெட்டுறாரு. அதனுடைய உடம்பு வந்து அப்படியே ரெண்டா போய் அது அப்படியே அந்த ஸ்பிரிட் இறந்து போகுது. இறந்து போன உடனேவும் அது கம்ப்ளீட்டா மறைஞ்சு போகுது. இந்த பக்கமா அந்த குடிமிக்காரனை காமிக்கிறாங்க. அதனுடைய கண்ட்ரோல்ல தானே இவன் இருந்திருப்பான். அதுவே போயிருச்சு இல்லையா, இவனுடைய பாடியை விட்டும் அது போயிருச்சு. இவனும் நார்மல் ஆகுறான். இவனுடைய வாயில இருந்து கருப்பு கலர்ல பிளட் வருது. கருப்பு கலர்ல பிளட் வந்துச்சு அப்படின்னா போய் உடம்பு விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமா. நல்லபடியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த மாஸ்டருக்கு இப்போ காயம் எல்லாமே அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த சைத்தான் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி இருக்கும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் காவலுக்கு இருந்து நல்லா பாத்துக்கிறா. அந்த குடிமிக்காரனுக்கும் இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சரியான பின்னாடி இவங்க எல்லாருமே நல்லா உட்காந்து மூக்கு மூக்கி நல்லா தின்னுட்டு இருக்காங்க. அதை இந்த மாஸ்டர் பாக்குறாரு. டேய் என்னங்கடா என்னால சாப்பிட முடியாது, எந்திரிச்சு வர முடியாது அப்படின்றதுக்காக என்ன இப்படி பார்க்க வச்சாடா திம்பிங்க அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாப்ல. அப்படியே அவருடைய எல்லா ட்ராமாவும் எல்லா பிரச்சனைகளும் உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது சில மாதங்களுக்கு அப்புறமா. இன்னும் நம்ம ஹீரோயின் இந்த ஒரு தொழில தான் இருக்கா, பேய் ஓட்டுற தொழில தான் இருக்கா. அப்ப டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அந்த ஒரு சைத்தானை பத்தி நினைச்சிருவா.
நினைச்ச உடனே கீழே போட்டுருவா, அப்படியே சடனா ஸ்டாப் ஆன மாதிரி நின்னுருவா. அதை வந்து கெட்ட கனவா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃபைனல் சீன்ல காமிக்கிறாங்க, இந்த மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு நாசால வேலை பார்க்கும். அப்பா வந்து பேய விட்டுறவரு, பொண்ணு வந்து நாசால வேலை பார்க்குது. பாத்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டோ எடுக்கிறாங்க. இந்த மாஸ்டர் இந்த 3 பேரையுமே கூப்பிடுறாரு, நீங்களும் என்னுடைய ஃபேமிலி தான், வாங்க வாங்க அப்படின்னு. எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஃபைனலா போட்டோ எடுக்கிறாங்க. சோ இப்படியே இந்த இடத்துலயே இந்த படம் வந்து முடிய வருது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட்ல கட்டாயம் சொல்லி ஆகணும். நான் கட்டாயமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என் வகுத்துல புளிய கரைச்ச படம்னா இது ஒண்ணுதான். இப்பதான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். முந்தா நேத்து பார்த்தேன். நேத்தே ஷூட் பண்ணி நேத்தே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என்னவோ தெரியல, எப்பயும் பெய்யாத மழை பெஞ்சு நான் எப்பயும் வந்து ஃப்ரெண்டோட வீட்டோட மாடியில இருந்து தான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். ஐ மீன் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். மழை பெஞ்சனால என்னால பண்ண முடியாம போச்சு. என் வீட்லயும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இல்ல இப்போதைக்கு பண்ற மாதிரி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நேத்து பண்ண முடியல, அதனால இன்னைக்கு உங்களுக்கு உட்காந்து பண்ணி முடிச்சிட்டேன். எனக்காக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல கட்டாயம் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஹலோ गाइस, நான் ஒரு அப்பியரிங் ஃபிலிம் மேக்கர்.